2 குதிரை வந்து இதுலேருந்து இறக்கிட்டாங்க. இன்னும் 2 குதிரை உள்ளே இருக்குது இந்த வண்டியில். தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இன மாடுகள் இருக்காது. இந்த பர்கூர் இன மாடுகள் இதனுடைய பால்கள் பார்த்தீங்கன்னா A1 மில்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட குவாலிட்டியானது. பர்கூர் மலை மாடுகளை பற்றி வந்து நம்ம பர்கூரில் இதுக்கான தனியான ரிசர்ச் சென்டரே இருக்குங்க. இன்னுமே நிறைய நாட்டு குதிரைகள் வரவிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது ஃபில் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா நாட்டு இன குதிரைகள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகரை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டமாக, அதாவது பார்த்திங்கன்னா லீனாக ஹைட்டாக இருக்கும். பார்க்கவே அந்த கொம்புகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 2 கொம்பும் ஒட்டி ஒன்று கண்டாப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து காளை கன்றுகள் தான். ஸ்டாலோட லைன் எல்லாம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாருங்கள், குதிரைகளுக்கான ரேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தீவனம் கொடுக்குறது இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பக்காவாக ஸ்டாலில் ரெடி பண்ணிட்டாங்க. தூரி செக்டார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு. எக்கச்சக்க ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரீல்ஸு போட்டுட்டாங்க இந்த தூரியை பற்றி. 0 கிராவிட்டி தூரி தான். இப்போ நம்ம அந்தியூர் குணாசாமி கோயிலில் இந்த பர்கூர் இன மாடுகள் வந்து இங்கே பட்டி போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கும். ஒவ்வொரு பட்டிகளுக்கும் 100லேருந்து 150 மாடுகள் இதில் அடைப்பாங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 2 பட்டி மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கும் செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பர்கூர் மாடுகளால் நிறைஞ்சிருக்கும். பர்கூர் இன மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய மாடுகள் தான் இது. தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இன மாடுகள் இருக்காது. இந்த பர்கூர் இன மாடுகள் இதனுடைய பால்கள் பார்த்தீங்கன்னா A1 மில்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட குவாலிட்டியானது. இதனுடைய பால் மற்ற மாடுகளை கம்பேர் பண்ணும்போது லிட்டர் கணக்கெலாம் இதில் வந்து கறக்க முடியாது. மேஜராக பார்த்தீங்கன்னா இதை கட்டி வந்து வளர்த்த மாட்டாங்க. மலைப்பகுதியில் வந்து இதை வந்து அப்படியே மேய்ச்சல் முறையை தான் வளர்த்துவாங்க. அதனால் இதில் வந்து பால் கறக்கிறதும் சிரமமாக இருக்கும். அதனால் கன்றுக்குட்டிகளே நிறையாவே குடிச்சிரும். அவங்க வீட்டு தேவைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரிக்காக தான் பால் வந்து கறப்பாங்க. கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் கறக்கிறது இது பெரிய விஷயம். இந்த நம்ம ஈரோட்டை மண்ணை சேர்ந்த பர்கூர் மலை இன மாடுகளை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் புதன்கிழமை காலையில் வாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பர்கூர் மலை மாடுகளை பற்றி வந்து நம்ம பர்கூரில் இதுக்கான தனியான ரிசர்ச் சென்டரே இருக்குங்க. இதை பற்றி ஆராய்ச்சி மையமே வச்சு நம்ம கவர்மெண்ட் மூலியமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த பர்கூர் இன மாடுகளை வந்து நம்ம பர்கூர் மலையில் நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாட்டு இனங்களில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த அந்தியூர் குணாசாமி கோயிலுக்கு இவ்வளோ மாடுகள் வர்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. இன்னுமே நிறைய நாட்டு குதிரைகள் வரவிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது ஃபில் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா நாட்டு இன குதிரைகள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெச்எஃப் ப்ளஸ்ஸு சிந்துரக மாடுகள்லாம் இங்கே வந்திருக்கு. மாடுகள் இல்லை, கிடாரி கன்றுகளும் காளை கன்றுகளும் வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் 2-3 ஸ்டால் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பட்டி போட்டிருக்காங்க. அதுக்கும் அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் கிடாரி கன்றுகளும் இருக்குது. ஹெச்எஃப்பும் இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ் இருக்குது, எல்லா மாடுகளும் இருக்குது. சிந்துரக மாடுகள் இந்த மாதிரி பேட்ச் டைப்லேயும் இருக்கும். எல்லாமே கன்றுகள் தான், எல்லாமே கிடாரி கன்றுகள் தான் இந்த செக்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குதிரைகளாக வந்துடுது. மாரியவாரி காட்டியவாரி மாதிரி நிறைய குதிரைகள் வந்து ஒவ்வொன்றா இறங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு குதிரை வந்து வந்திருந்தது. அது மீன் கர்நாடகா வண்டின்னு நினைக்கிறேன், இதிலேருந்து வந்துருந்தது. இதை தான் இப்போ இங்கே இறக்கியிருக்காங்க. இது பார்ப்போம். 2 குதிரைகள் வந்து இங்கே இறங்கியிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளே இங்கே எல்லாமே ஃபுல்லாகிடும். இங்கே இருக்கிற ஸ்டால் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வந்து இந்த இதில் வந்திருக்கு, இந்த வண்டியில் வந்திருக்கு. 2 குதிரை வந்து இதுலேருந்து இறக்கிட்டாங்க. இன்னும் 2 குதிரை உள்ளே இருக்குது இந்த வண்டியில். டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3வது குதிரை உள்ளேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். ஃபுல் பிளாக்கில் இருக்குது, தலையில் மட்டும் ஒயிட் இருக்குது. சூப்பராக லேண்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். டார்க் பிளாக்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குதிரை இதுலேருந்து இறக்குறாங்க.
நாட்டின மாடுகளை பொறுத்த வரைக்கும் 4-5 கட்டுத்தரைகளாக வந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலிகரோட இனத்தை சேர்ந்த ஒரு கட்டுத்தரை இருந்துச்சு. மோஸ்ட்லி இவங்க அலிகர் வச்சுருக்காங்க. ஒரு சிலது வந்து தான் நாட்டின மாடுகள் காளைகளும் இங்கே இருந்துச்சு இந்த ஸ்டாலில். அலிகரை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டமாக அதாவது பார்த்திங்கன்னா லீனாக ஹைட்டாக இருக்கும். பார்க்கவே அந்த கொம்புகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 2 கொம்பும் ஒட்டி ஒன்று கண்டாப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாடுகளும் பார்த்திங்கன்னா அழகாகவே இருந்தது. பொதுவாக இங்கே இருக்கிறது எல்லாமே சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வரவே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னுமே 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக புதன்கிழமை காலையிலக்குள்ளே எல்லாமே இங்கே லோட் ஆயிரும். மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை நைட்டே எல்லாமே கொண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு, அதனால் நிறைய பேர் லோக்கலில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. ஆனால் ஒரு சில இந்த மாதிரி கட்டுத்தரைகள் வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து காளை கன்றுகள் தான். நம்ம நாட்டு மாட்டோட காளை கன்று தான் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 100க்கு மேற்பட்ட நம்ம காளைகள் மட்டுமே இந்த இதில் போட்டிருந்தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் சேல்ஸ் தான். எல்லா காளைக்கன்றுமே வந்து சேல்ஸ் தான். இன்றைக்கி நம்ம கிளைமேட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் இருந்துச்சு. மழை வர மாதிரியே ஒன்றும் இல்லை, செம்ம வெயிலாக தான் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஸ்டாலோட லைன் எல்லாம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாருங்கள், குதிரைகளுக்கான ரேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தீவனம் கொடுக்குறது இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பக்காவாக ஸ்டாலில் ரெடி பண்ணிட்டாங்க. டூரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு, எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டாங்க. நம்மளோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ராட்டினம் இருக்குது. எல்லா துறையும் வந்துடுச்சு, எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஆவலை எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்கச்சக்க ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரீல்ஸு போட்டுட்டாங்க இந்த தூரியை பற்றி. 0 கிராவிட்டி தூரி தான். இதில் அப்படியே சர்க்கிள் அடிக்கலாம். கண்டிப்பாக இது ஃபிக்ஸ் பண்ணட்டும். இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ராட்சத ராட்டினங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய தூரிகள் இருக்குது இந்த வருஷம். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மரணக்கிழன்னு சொல்லக்கூடிய அந்த பைக்கு காரில் போகக்கூடிய அந்த தூரியுமே இருக்குது. எல்லாமே வந்துருச்சுங்க, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம அந்தியூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது தூரி செக்டரில் முன்னாடியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லைங்களா. அதை பார்த்தீங்கன்னா ட்ராகன் தூரி அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய ட்ராகன் தூரி. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டோம். என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலையும் பார்த்துட்டோம். அப்கமிங் அப்டேட்ஸு நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.